Hi all. Happy Valentine's Day to everyone. ஐயோ இங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே. தலை வலிக்குதா. Okay, Valentine's Day அப்படின்றதுனால நிறைய பேர் வந்து ஜாலியாக வெளியிலலாம் போவாங்க, லவர்ஸ் ப்ரப்போஸ் பண்ணுவாங்க, எங்க அம்மா எவ்வளோ சொல்லிச்சு அவங்க கூடலாம் சேராத இதெல்லாம் நடக்கும். ஸோ நானும் இன்னைக்கு வந்து ஹஸ்பண்டோட வெளியில் போகிறேன். ஸோ அதுக்கான மேக்கப் வந்து பண்ண போகிறேன், வேலண்டைன்ஸ் டே மேக்கப். ஸோ வாங்க பார்க்கலாம் எப்படி நான் பண்ணுறேன்னு பார்க்கலாம். என்னுடைய மேக்கப் பேக். ஆஹா. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் வந்து மேக்கப் பண்ணுறதுக்கு முன்னாடி ஸ்கின் கேருங்கிறது மஸ்ட். மார்னிங்காக இருக்கட்டும் இல்லை நைட்டாக இருக்கட்டும், நீங்கள் வந்து ஸ்கின் கேர் வந்து பண்ணணும். அது பண்ணிவிடுங்க. நான் வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டேன், மாமா தோட்டத்துலேருந்து ஃபேஸ் வாஷ் நான் வந்து பண்ணிவிட்டு நான் வந்து இப்போது நார்மலாக வந்து ஃபேஸை வந்து கிளென்ஸ் பண்ணிக்க போகிறேன். பண்ணிட்டதுக்கப்புறமா நான் வந்து டோனர் போட்டுட்டு மாய்ஸ்சரைசர், சன்ஸ்க்ரீன் நான் வந்து ஸ்கிப் பண்ணிக்க போகிறேன். ஏன்னா வந்து ஈவினிங் டைம் அப்படின்றால சன்ஸ்க்ரீன் மட்டும் ஸ்கிப் பண்ணிவிட்டு ப்ரைமர் அப்படி போகலாம். ஸோ வாங்க, கிளென்சர் வச்சு நான் பண்ண போகிறது வந்து சும்மா ஒரு வெட் டிஷ்யூ வச்சு க்ளீன் பண்ணிக்க போகிறேன். இது ஏன் அப்படின்னா நமக்கு வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணாலுமே ஒரு சில டர்ட் வந்து போயிருக்காது. நம்ம அதனால் இன்னும் ஒரு தடவை கூட நம்ம வந்து நீட்டாக பண்ணிக்கலாம். நெக்குக்கும் கான்சென்ட்ரேட் பண்ணு. என்ன எழவே அது ரொம்ப அழுத்தி துடைக்க வேண்டாம். இது வந்து ஒரு சில பேருக்கு வந்து ஒத்துக்காது. இந்த டிஷ்யூ நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம், அதுக்கப்புறம் நமக்கு வந்து ஹெட்டேக் வந்துடும். எனக்குமே அப்படிதான், ஒரு சில டைம் வந்து ஹெட்டேக் வரும் இதை யூஸ் பண்ணால். இப்போ அடுத்தது வந்து மாய்ஸ்சரைசர், டோனர். அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துற, அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான். வர்ற நிறுத்துற அவனை. நான் வந்து ரோஸ் வாட்டர், குலாபரி இதான் டோனராக யூஸ் பண்ணிக்கிறேன். நல்லா போட்டுட்டு டேப் பண்ணிக்கோங்க. அது உள்ள போய் பெனட்ரேட் ஆகும். ஒரு 2 செகண்ட்ஸ் நம்ம அதை விட்டுட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப் போகலாம். ஓகே, மாய்ஸ்சரைசர் எப்பவுமே நீங்கள் வந்து லிக்விட் பேஸ்டாகவே எடுத்துக்கோங்க, க்ரீம் பேஸ்ட் எடுக்காதீங்க. ஃபேஸ் வந்து ரொம்ப ஒரு மாதிரி ட்ரையாக ஆக்கி விட்டுருவோம். ஸோ அதனால் நீங்கள் வந்து ஆயிலி ஸ்கின் அப்படி இருந்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் வந்து லிக்விட் பேஸ்டாக எடுங்க. அடுத்தது ப்ரைமர் யூஸ் பண்ணுறேன். ஸோ ப்ரைமருக்கு எனக்கு ஒரு 2 சாய்ஸ் இருக்குது. ஒன்று வந்து மார்ஸ்லேருந்து, இன்னொன்று வந்து எனக்கு க்ளோ பை NJK. ஓகேவா, இது வந்து பார்ட்டி ரெடி சீரம், இலுமினேட்டிங் ப்ரைமர், இலுமினேட்டிங் அண்ட் ப்ளஸ் அது வந்து ப்ரைமர் அண்ட் மேட் ஃபினிஷ் சீரம். இது ஆக்சுவலாக லிஸ்ட் பெருசா போய்கிட்டு இருக்கு. நான் வந்து எனக்கு ரெண்டுமே நல்லா தான் இருக்கும். மார்ஸ்லேருந்து இது ஹைட்ரா க்ளோ ப்ரைமரு, இதோ க்ளோ கொடுக்கும், இதோ க்ளோ கொடுக்கும். சரி, ரெண்டுமே கொஞ்சம் கொஞ்சம் அப்ளை பண்ணிக்கிறேன். கொஞ்சமாக எடுத்துக்கிறேன். கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். க்ளோ பை NJK ரொம்பவே நல்லா இருக்குது, நல்லா ஷைனிங்காக, நல்லா ஃபேஸ் க்ளோவாக இருக்குது. பார்ட்டி மேக்கப்புக்கு இது வந்து சூப்பராக இருக்கும். அது பேஸாக நீங்கள் போட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். அதே மாதிரி தான் மார்ஸ்லேருந்து இந்த க்ளோ ப்ரைமர் இத்தினூண்டு எடுத்துக்கிறேன். செம்மையாக இருக்கும், செம்மையாக நம்ம ஃபேஸில் வந்து கிளைட் ஆகிக்கும். கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு பாருங்கள் இந்த க்ளோ என்ன தெரிகிறது. அது ஒண்ணுமில்லடா. மெயினாக டீ சோனை வந்து கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள். நோஸ் ஏரியா, நெத்தியில், இது என்ன பண்ணுவோம்னா நம்ம மேக்கப்பை லாக் பண்ணி வச்சுக்கோ ஃபேஸில். உங்களுக்கு வந்து ரொம்ப பிக்மெண்டேஷன்ஸ், ஸ்கார்ஸ், டார்க் சர்க்கிள்ஸ் இதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கலெக்டருக்கு போகலாம். ஆனால் அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக கன்சீலர் போட்டு ஃபவுண்டேஷன் போட்டு முடிச்சிடலாம். நீங்கள் கலெக்டர் வந்து போடணும் அப்படின்றது எந்த அவசியமும் கிடையாது. பட் நான் வந்து எனக்கு கொஞ்சம் டார்க்னஸ்லாம் இருக்குது அப்படின்றதுனால கொஞ்சம் கரெக்ட் பண்ணிவிட்டு நான் கன்சீலர் பண்ணிக்கிறேன். ஸோ அதுக்கு மார்ஸ்லேருந்து நான் எடுத்திருக்கேன் கலர் ரேஞ்சர்ஸ் ஆல் இன் ஒன் பேலட் அப்படின்னு. இப்போ சின்ன பேலட் ரொம்ப அழகாக இருக்கும். இதில் வந்து எல்லா ஷேட்ஸ்க்கும் நம்ம வந்து இது பண்ணிக்கலாம். இப்போ லைக் லிப்ஸ்டிக்ஸ் போடுறதுக்கு இந்த மாதிரியான ஷேட்ஸ், அண்ட் நமக்கு ஆரஞ்ச் கரெக்டர் இருக்குது பாருங்கள். அதுக்கப்புறம் ப்ரான்சிங் பண்ணலாம், கான்டோர் பண்ணலாம். இது எல்லாமே ஆல் இன் ஒன் பேலட்னு சொல்லியிருக்காங்க இல்லையா, அதுக்கு தான் இது. பட் நான் இதில் வந்து இப்போது ஒரு ஆரஞ்ச் கரெக்டர் எடுத்து இங்கே அப்ளை பண்ணிக்க போகிறேன். கொஞ்சமாக எடுங்க. அதிகமாகிடுச்சுன்னா உங்களால் வந்து கம்மி பண்ண முடியாது, அதுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா வேலை பார்க்கணும்.
எனக்கு அதில் சரியாக தெரியல. ஸோ நான் ஒரு கண்ணாடி எடுத்து அதை பார்த்து பண்ணிக்கிறேன். எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு கவரேஜ் வேணுமோ ஒரு பியூட்டி பிளெண்டர் வச்சு நல்லா டேப் பண்ணிக்கிறேன். லைட்டாக டேப் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக இது வந்து நமக்கு அப்புறம் கையோடு வந்துடும். மினிமலாக பண்ணியிருக்கேன். இப்போ இதில் வந்து கன்சீல் பண்ண போகிறேன். கன்சீல் பண்ணுறதுக்கு சாஃப்ட் மேட் கன்சீலர் எடுத்திருக்கேன். சாஃப்ட் மேட் கன்சீலர் ரெவல்யூஷன்லேருந்து இப்படி தான் வரும். என்னோட ஷேடுக்கு கரெக்டாக இருக்கும். எங்கெங்கெல்லாம் ஆரஞ்சு அப்ளை பண்ணுமோ அங்கே நம்ம இதை அப்ளை பண்ணணும். பட் நீங்கள் கொஞ்சம் டார்க்கான உங்களோட கொஞ்சம் ஷேடு அதிகமாக எடுத்தீங்கன்னா கன்சீலர் ஆரஞ்சு கலரில் வந்து உங்களுக்கு பிளெண்ட் ஆகிடும். கரெக்டாக இருக்கும் உங்கள் ஃபேஸ்க்கு. இது வந்து பிளெண்ட் பண்ணுறப்போ உங்களுக்கு எல்லாமே கரெக்டாக இருக்கும். பண்ணுறப்போ உங்களுக்கு ஈஸியாக பிளெண்ட் ஆகிடும். நான் ஃபவுண்டேஷன் போயிடலான்னு சொல்லிட்டு செட் பண்ணிட்டேன். ஃபிட்மி மேப்ளின் ஃபவுண்டேஷன். இது வந்து 330 இதுதான் என்னோட ஷேடு. ஸோ அதை போட்டு நல்லா பிளெண்ட் பண்ணணும். ரொம்ப மினிமலாக தான் எடுக்க போகிறேன். இவ்வளோ தான் எடுத்திருக்கேன். இதுவே ஜாஸ்தின்னு நினைக்கிறேன். போடும்போது தான் தெரியும். நான் என்ன பண்ணுறேன்னா இந்த கையில் இப்படி டேப் பண்ணிவிட்டு போட போகிறேன். ஃபவுண்டேஷன் வந்து செட் பண்ணிட்டேன், நல்லா பிளெண்ட் பண்ணிட்டேன். பட் செட் ஆகிறதுக்கு நம்ம கொஞ்சம் டைம் கொடுக்கணும். இப்போ அடுத்தது பவுடர் யூஸ் பண்ண போகிறேன். காம்பேக்ட் பவுடர் ஃப்ரம் டெய்லி லைஃப் ஃபார் எவர் 52 வெட் அண்ட் ட்ரை காம்பேக்ட் பவுடர். ஒரு ப்ரஷ் எடுத்து தான் யூஸ் பண்ணுறேன். லைட்டாக டஸ்ட் பண்ணிக்கலாம், அவ்வளோதான் பண்ண முடியும். பிகாஸ் நம்ம ரொம்ப அப்படின்னாலும் நல்லா இருக்காது. கண்ணுக்கு கீழே மட்டும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அப்ளை பண்ணிக்கோங்க. நிறைய கலர்ஸ் இருக்குது. எனக்கு பிடிச்ச ஷிமரி ஷேட்ஸும் இருக்குது, நார்மல் கலர்ஸும் இருக்குது. ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த பேலட். ஸோ ப்ரஷ்ஷுக்கு வந்து தனி பவுச் மாதிரி வச்சுருக்கேன். இதில் தான் ப்ரஷஸ் எல்லாம் வச்சுருக்கேன். இப்போ இதுலேருந்து ஓகே ஒரு 2 ப்ரஷ் எடுக்கிறேன். இந்த ப்ரஷ் வச்சு பேஸ் முடிக்கலாம். பிளாக் போகிறேன். ரொம்ப சிம்பிளாக கண்ணுக்கு ஃபஸ்ட்டு வந்து பிளாக் கொடுத்துட்டு அப்புறம் ஒரு ஷிமரி ஷேட் கொடுக்கலாம். டஸ்ட் பண்ணிவிட்டு பண்ணுங்கள்.
கொடுத்துட்டு இன்னொரு ஷேடு ஒரு மெரூன் ஷேடு. இப்போ ஒரு ஷிம்மரி ஷேட் கொடுக்கணும். நடுவில் கொடுத்துக்கோங்க. அவ்வளோதாங்க. அடுத்தது ஐலைனர். ஐலைனருக்கு மேப்ளினோடது தான் கொலோசல் போல்ட் லைனர் இதான் யூஸ் பண்ணுறேன். டீப் பிளாக் காஜல் ப்ளூ ஹெவன்லேருந்து ரொம்ப நல்லா இருக்கு. ரொம்ப நல்லா இருக்கு. நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்க வாங்கி. மஸ்காரா உங்களுக்கு வேணும்னா ஃபேக் லேஷஸ் வச்சுக்கலாம். பட் நான் வந்து மஸ்காரா தான் நான் ப்ரிஃபர் பண்ணுவேன். எனக்கு இது வந்து கொலோசல் வாட்டர் ப்ரூஃப் மேப்ளின் மஸ்காரா. ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லா இருக்குது. மேலே ஐப்ரோஸ்லேயும் பண்ணிக்கணும், கீழேயும் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து ஐப்ரோஸ் வந்து ஐப்ரோஸ் ஐலாஷஸ் வந்து டிஃபைனாக தெரியும். நான் வந்து கீழேயும் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி இந்த பக்கம் கீழே பண்ணிட்டு மேலேயும் மஸ்காரா போட்டாச்சு. தெரியுதா நான் போட்டது? ரொம்ப நல்லா இருக்கும். அடுத்தது வந்து ப்ளஷ் போடும். ப்ளஷ் ஐப்ரோஸ் பண்ணிட்டு கூட ப்ளஷ் போட்டுக்கலாம். ஐப்ரோஸ்க்கு நான் வந்து இங்க்லாட்லேருந்து வச்சுருக்கேன் ஜெல் லைனர். ஆக்சுவலாக ஐப்ரோ ப்ரஷ் ஸ்மூலி இருக்குது ப்ரஷ். ஸோ இதை வந்து எடுத்து ரொம்ப நேரம் ஓப்பன்லாம் பண்ணி வைக்காதீங்க, பிகாஸ் இது வந்து ட்ரை ஆகிடும் ஈஸியாக. இப்படி எடுத்துக்கோங்க. ரொம்ப கம்மி அமௌண்ட் எடுத்து க்ளோஸ் பண்ணிடுங்க, ஏன்னா இது வந்து ட்ரை ஆகிடும். நம்ம சும்மா ரேண்டமாக ரொம்ப மைல்டாக தான் போட போகிறேன்.
உள்ளே இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் கேப் இருந்ததுன்னா ஃபில் பண்ணிக்கோங்க. இங்கே வந்து ரொம்ப போடாதீங்க. ரொம்ப சிம்பிளாக தான் பண்ணுறேன். எனக்கு இது நேரில் பார்க்க வந்து நார்மலாக இருக்குது. பட் உங்களுக்கு இது எப்படி தெரியுதுன்னு எனக்கு தெரியல. கொஞ்சம் போல்டாக இருந்தால், பட் நேரில் பார்க்கறதுக்கு நார்மலாக தான் இருக்குது. ஐப்ரோஸ் இன்னும் ட்ரிம்மே பண்ணிக்கல. இதுலேயும் நீங்கள் ப்ரெஷ்ஷால் நல்லா இப்படி பண்ணிக்கோங்க. இன்சைட்டில் இது இப்படி தான் இருக்கும். ஸோ இது உள்ள திறந்தா நிறையா டிஃப்ரெண்ட் ஷேட்ஸ், 4 ஷேட்ஸ் நமக்கு வந்து இருக்குது. ஸோ இதில் வந்து நான் இதையும் மிக்ஸ் பண்ணி போட்டுக்கிறேன். பயப்படாங்க, நம்ம இதை வந்து பிளெண்ட் பண்ணுவோம். அடுத்தது அதே மாதிரி இது இப்போ நம்ம பிளெண்ட் பண்ணிக்கலாம். நல்லா பிளெண்ட் ஆகி சூப்பராக வந்துருக்கு. ஹைலைட்டருக்கும் என்கிட்ட 2 ஆப்ஷன் இருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, கே பியூட்டிலேருந்து இருக்குது, இன்னொன்று வந்து நைகா ஸ்டோர் அண்ட் க்ளோ. இந்த லிப்ஸ்டிக் இது என்னென்னா சூப்பர் ஸ்டே மெப்ளின் இங்க் கிரையான் 50 ஓன் யுவர் எம்பயர் அப்படின்ற ஒரு ஷேடு. அண்ட் தென் அதே மெப்ளின் சூப்பர் ஸ்டே மேட் இங்க் இருக்கு. ஓகே, அடுத்தது அதே மெப்ளின் தான் நியூயார்க் சூப்பர் ஸ்டே இருக்கு. இது வந்து கலர் எசன்ஸ்லேருந்து. ஸோ இதில் நான் வந்து என் ட்ரெஸ் வந்து ரெட் கலர் ட்ரெஸ். ஸோ அதுக்கு மேட்ச் ஆகுறது வந்து இது 2ம் நல்லா மேட்ச் ஆகும். ஸோ நம்ம வந்து உங்களுக்கு ஸ்க்வாட்ச் பண்ணி காட்டுறேன் கையில். லிப்ஸ்டிக் கலெக்ஷன்ஸ் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நான் வந்து வாங்கியிருக்கேன். அதுவும் நான் உங்களுக்கு வந்து ஒரு வீடியோவாக போடுறேன். இப்படி தான் இருக்கும். நல்லா இருக்குல்ல? இது நான் ஸ்க்வாட்ச் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன். இங்கே பாருங்கள், இவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். இந்த கலரு செம்மையாக இருக்கும். எல்லாருமே போடலாம். மீடியம் ஸ்கின் டோனாக இருந்தீங்கன்னா கூட போடலாம். அப்புறம் வந்து பிளாக் டார்க் ஸ்கின் டோன், ப்ரௌன் கலர் ஸ்கின் டோன், ஒயிட், யாராக இருந்தாலும் இது வந்து லிப்ஸ்டிக் வந்து சூப்பராக இருக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா இது வேறு லெவலில் இருக்குங்க. இங்கே பாருங்கள், இந்த ஷேட் இவ்வளோ டிஃப்ரென்ஸ் தெரியுது இதுக்கும். பட் இப்போ நான் வந்து மேட்டாகவே போய்க்கிறேன். இது கொஞ்சம் லிக்விட் லிப்ஸ்டிக் மாதிரி இருக்கும், ஃபஸ்ட் போடும்போது இருக்கும். அதுக்கப்புறம் நமக்கு வந்து ஒரு மேட் ஆஃப் ஆகிடும். பட் நான் வந்து இதுக்கு வந்து போகல, இதுக்கு போய்க்கிறேன். ஸோ லிப் லைனர்லாம் இன்றைக்கி வந்து போடலை. நீங்கள் உங்களுக்கு வேணுமா நீங்கள் வந்து போட்டுக்கோங்க. பட் லிப் லைனர் போட்டுட்டு போட்டிங்கன்னா இன்னும் டிஃபைண்டாக தெரியும் லிப்ஸ். பாருங்க, இவ்வளோ ஒரு ஸ்வைப்லேயே நமக்கு வந்து பியூட்டிஃபுல்லான ஒரு கலர். கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். வந்து செட்டிங் ஸ்ப்ரே வரும். செட்டிங் ஸ்ப்ரே வந்து ஃபிக்ஸ் அண்ட் க்ளோ அல்ட்ரா க்ளோ ஃபிக்ஸிங் ஸ்ப்ரே ரெவல்யூஷன்லேருந்து. ரெவல்யூஷனில் இருக்கிற ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குது. அண்ட் வந்து ரெனேயில் வந்து நீங்கள் வந்து லைனர் போகலாம். அது ரொம்ப நல்லாயிருக்கு. கொஞ்சம் தள்ளி வச்சு அடிச்சுக்கோங்க ஸ்ப்ரேவை.
அவ்வளோதான். இப்போ வந்து அப்படியே போயிட்டு கொஞ்சம் செட்டில் ஆக மேக்கப் செட்டில் ஆக ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த லுக்கு. கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த லுக்கை ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா க்ளோயாக இருக்கும். ஏன்னா நம்ம போட்ட சீரம் அப்படி என்ன சீரம் நான் ஃபஸ்ட்டே சொன்னேன் இல்லையா, க்ளோ பை NJK சீரம், பார்ட்டி ரெடி சீரம். இது ஆக்சுவலாக பார்ட்டி ரெடி சீரம். கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே ட்ரை பண்ணி பார்க்கணும், மஸ்ட் ட்ரை. ஸோ உங்களுக்கு இந்த லுக் பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். நான் போயிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு வந்து உங்களுக்கு வந்து காட்டுறேன் அண்ட் ஹேர் ஸ்டைல் பண்ணிவிட்டு வந்து காட்டுறேன். இதுதான் இந்த ஃபைனல் லுக். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ கைஸ். பை பை.